சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். வாங்கப்பா. அம்மாடி, அப்பாக்கு இன்னைக்கு பயங்கரமான பசி. என்ன செஞ்சிருக்கியோ அதை எடுத்து வை, கை கால் கழுவி விட்டு சாப்பிட வரேன். இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஏம்மா, அப்பா என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் இப்படி ஒரு தண்டனை? காலையில இருந்து மெக்கானிக் ஷெட்கே போலியாமே. அதை சொல்றியா? மாப்பிள்ளை தாம்மா வர வேண்டாம்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம இந்த கார்பரேஷனுக்கு போய் பணம் எல்லாம் கட்ட வேண்டியிருந்துச்சு. அதை கட்டிட்டு வர வழியில என் ஃப்ரெண்டு, அதான் அந்த அருவமன்னன் டாக்டர், அவனை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேன். பேச ஆரம்பித்தோம், பேசிக்கிட்டே இருந்தோமா, நேரம் போகிறதே தெரியலம்மா. அப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னம்மா மன்னிச்சுதான்? அவரு தான்ப்பா பூஜை பண்ணுறாரு. பூஜையா? மாப்பிள்ள, என்னம்மா இதெல்லாம்? சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் முதலாளி. 18 படி ஏறி வந்து அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதா வேண்டிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நீங்கள் மாலை போட்டுக்கிறதோ விரதம் இருக்கிறதோ வேண்டான்னு சொல்லலை. கல்யாண வாழ்க்கையோட அர்த்தமே தாம்பத்தியம் தானே. இப்போ எதுக்கு இந்த விரதம் எல்லாம்? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாமே. அப்படி இல்லை முதலாளி, என்னோட இந்த விரதமும் குடும்பத்துக்காக தான். என்னோட குடும்பம்னா நானும் மலரும் மட்டும் இல்லை, நீங்களும் தான். உங்களுக்காக தான் இந்த வேண்டுதலும் விரதமும். எனக்காகவா? ஆமாம் முதலாளி, என் கூட படித்த ஃப்ரெண்டு ஒருத்தனை இன்னைக்கு பார்த்தேன். நாங்கள் ஒன்றா படிக்கும்போது அவங்க அம்மா நெஞ்சு வலியில் அவசப்பட்டாங்க. உங்கள் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க ஹார்ட் பேஷண்ட் ஆச்சே, இப்போ பரவாயில்லையா? இப்போ அம்மாவுக்கு பூரணமாக குணமாயிடுச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போச்சு. அப்படியா? ஆமாம். எங்கே வச்சு வைத்தியம் பார்த்தீங்க? வைத்தியம் பாதி தாண்டா. அம்மாவை குணப்படுத்தினது சபரிமலை ஐயப்பன். என்னடா சொல்கிற? ஆமாடா, ஐயப்ப சாமிக்கு வேண்டிக்கிட்டு 10 வருஷமாக மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன். அம்மா இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லை. அவன் 10 வருஷமாக வேண்டிக்கிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலியே வரது இல்லையா? உங்களுக்காக வேண்டிகிட்டு தான் நான் மாலை போட்டிருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு நெஞ்சு வலியே வராது. சபரிமலை ஐயப்பன் சக்தி உள்ள தெய்வம். பந்தலராஜன் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத இருந்தப்போ புலிப்பால் கொடுத்த அந்த ஐயப்பன் கண்டிப்பாக உங்கள் நெஞ்சு வலியை குணப்படுத்துவார். மாப்பிள்ள, உங்கள் உயர்ந்த மனசு எனக்கு வராது. எனக்காக உங்கள் ஆசை, சந்தோஷம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்களே, நீங்கள் செஞ்சது பெரிய தியாகம் மாப்பிள்ள. வயசில் சின்னவராக இருந்தாலும் மனசளவில் உயர்ந்தவர் ஆயிட்டீங்க. என்ன முதலாளி, என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு எதுக்காக இப்போ கண் கலங்குறீங்க? விபூதி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா பூஜையில் கலந்துட்டு இருக்கலாம். இந்தா. ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதாக பொய் சொல்ல சொன்னேன். அடுத்த ஹார்ட் அட்டாக் வந்தா பிழைக்கிறது கஷ்டம்னு இன்னொரு பொய்யும் சொல்ல சொன்னேன். நானும் சம்மதிச்சேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. நீ சொன்னது பொய்யிலடா, என் பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தன மந்திரம். டேய், இந்த விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா உன் பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். என்னப்பா ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க முகம்லாம் வாடி இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, மனுஷனோட குணமே அப்படித்தாம்மா. அம்மாடி, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்ட. இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுற. வாழ்க்கையில் கவலைக்கு எல்லையே இல்லாமல் போயிருச்சேம்மா. ஆமாப்பா, சைக்கிளில் போறவனுக்கு அவனால பைக் வாங்க முடியலையேங்கிற கவலை, பைக்கில் போறவனுக்கு
ஒரு கார் வாங்க முடியலையேங்கிற கவலை, கார்ல போறவனுக்கு அதை நிறுத்த சொந்த வீடு இல்லையேங்கிற கவலை, இப்படி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த பழைய வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் கிடைக்கலையேங்கிற கவலை. ஆமாம்மா, வாழ்க்கை இப்படி கவலையிலேயே பிறந்து கவலையிலேயே கரைஞ்சிரும் போல இருக்க. நீங்க சொன்னதுக்கு பேரு கவலை இல்லப்பா, ஆசை. என்னம்மா சொல்ற? அப்பா, ராமர் காட்டுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தசரதர் உயிரை விட்டாராம். ஆனா 10 மாசம் சுமந்து பெத்த கோசலை அப்படி செய்யல. ஏன்னா கோசல ராமர் மேல வச்சிருந்தது அன்பு, அதான் காப்பாத்திருச்சு. தசரதர் வச்சிருந்தது ஆசை, அதான் அழிச்சிருச்சு. பரவாயில்லையம்மா, ராமாயணத்தை இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்றீங்க. நான் ஆராய்ச்சி பண்ணலப்பா, டிவியில கதா கலட்சேபம் பண்ணவர் சொன்ன கருத்து இது. உண்மைதாம்மா, அன்பு வாழ வைக்கும், ஆசை அழிச்சிடும். டாக்டர் என்ன சொன்னார் கவிதா? இந்த கட்டு பிரிக்கிறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டா கொஞ்சம் வலி கம்மியாயிடுமா. அப்புறம் இந்த கைக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸா? ம், என்னால கையை தூக்கவே முடியல கவிதா. எப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியும்? அதெல்லாம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. பிசியோதெரபிஸ்ட்டை வீட்டுக்கே அனுப்புறாங்க, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. 2 நாள் கழிச்சு செக்கப்க்கு வர சொன்னாங்க. சரி. இந்த அடி இங்க பட்டிருக்கே, அது கொஞ்சம் தள்ளி மூட்டில் பட்டிருந்ததுன்னா கையை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய வந்திருக்குமா. ஐயோ, ம், கையை ஆபரேஷன் பண்ணிட்டா நான் எப்படி இந்த கையை யூஸ் பண்ண முடியும்? நினைச்சே பார்க்க முடியல கவிதா. பதட்டப்படாதீங்க, சின்ன அடி தானே. இப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலல்ல. கிளம்புங்க, போலாம். எழுந்திரிங்க. மனசே சரியில்லை கவிதா. ஏன், என்னாச்சு? கவிதா, நீ யாரு? என் பொண்டாட்டி தானே? அப்படிதான் ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. இல்லை கவிதா, நீ ஒரு மகாராணியா, லேடி ஹிட்லர் மாதிரி நம்ம வீட்டில் எல்லாரையும் ஆட்டி படைச்சு ஆட்சி செஞ்சிட்டு இருக்க பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட உன் புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே, அதை நினைக்கும் போது தான் என் மனசு. இத பாருங்க, அந்த வீட்ல எனக்கு செல்வாக்கு குறையுதுங்கிற விஷயம் நீங்க சொல்லி நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல. உங்களை அடிச்சது மட்டும் இல்ல, அந்த தேஜா என் பவரையும் செல்வாக்கையும் அடிச்சிட்டான். அந்த தேஜா வேலைக்கு சேர்ந்ததுலேருந்தே எனக்கு அந்த வீட்ல மதிப்பு கம்மியாயிட்டே வருது. இந்த வேலைக்காரங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அவன் கூட்டணி அமைச்சுக்கிட்டான். அந்த வீட்ல அடைக்கலமா இருக்கிற ரஜினி, காஞ்சனா, மோகனா, இவங்க எல்லாரையும் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லை கவிதா, இப்படி சொல்லித்தான் நமக்கு அடிமேல் அடியா விழுது. பேசாம திருச்சிக்கே போயிடலாமே. சேச்சே, அவங்களுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடுறது கோழத்தனம். உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனானே அந்த தேஜா, அவனை பழிக்கு பழி வாங்கணும். அவனை பார்த்துக்கிட்டு ஆடுறாங்களே இந்த ரஜினி, மோகனா, காஞ்சனா, இவங்க 3 பேரும் மூளையில அடங்கி இருக்கணும். ஆமாம்மா, கரெக்ட். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு டவுட் இருந்தது. இந்த ரஜினி தேஜாவை கூட்டிட்டு வந்ததே ஏதோ ஒரு பிளான்ல தான். நான் தேஜாவை மட்டும் மும்பைக்கு அனுப்பிட்டேன், அப்புறம் அவ பிளான் எல்லாம் ஃபனால் தான். கார் ஓட்டுறவன் கதைய கார்ல தான் முடிக்கணும். அப்பதான் அந்த காஞ்சனாவோட திமிரு அடங்கும், ரஜினியோட திட்டமும் ஒடுங்கும். எப்படி? அப்போ ஒரே கல்லில் 2 தேங்காய் உடைக்க போறோம். தேங்காவோ மாங்காவோ, முதல்ல அந்த மாங்காய் மடையனுக்கு இந்த கவிதா யாருங்கிறத புரிய வைக்கணும். அவனை ஒழிச்சிட்டா எப்பவும் போல அந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. அதை யாராலையும் மாத்த முடியாது. வாங்க போலாம். பார்த்து கவிதா. சாரி. ஏம்மா, ம், போனது என்னவோ லேடிஸ் தானே, நீயும் அவங்களோட போய் அந்த பாலாஜியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. யாரு? அந்த அத்தையோடையா? ம், அவங்க தொணன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கும் எனக்கும் ஒத்தே வராதுப்பா. வேண்டவே வேண்டாம். என்னங்க, எப்படி இருக்குப்பா? டாக்டர் என்ன சொன்னாரு? சொன்னார் அதே மாத்திரை மருந்து தான் சாப்பிட சொன்னார். ஓ, ஆனால் ஃபீஸை மட்டும் மறக்காமல் வாங்கிட்டார். நீங்கள் எத்தனை தடவை எதுக்கு போனாலும் அவர் ஃபீஸை மட்டும் ஒழுங்காக வாங்கிடுவார். அது அவரோட குணம். ஹலோ மாப்பிள்ளை, நான் அத்தை பேசுறேன். அத்தை, சொல்லுங்க. நம்ம கார் திருப்பதியிலேருந்து கிளம்புறப்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு மாப்பிள்ளை.
ஐயோ, ரிப்பேர் ஆயிடுச்சா? அப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு வழியா டாக்ஸி பிடிச்சு எப்படியோ காட்டேஜுக்கே திரும்பி வந்துட்டோம். ஓகே ஓகே, நல்ல விஷயம்தான். நல்ல வேலை பண்ணீங்க. இந்த மடையை வண்டி எடுக்கும் போதே செக் பண்ணியிருக்கணும். அவன் அதை பண்ணல போல இருக்கு. நாங்க திரும்பி வரதுக்கு வேற கார் அனுப்பி வைங்க. உடனே அனுப்பிச்சிடுறேன் அத்தை. உடனே இல்ல மாப்பிள்ள, சும்மா இருக்குமேன்னு நாளை காலை தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். நீங்க காலையில அனுப்பினா போதும். சரி சரி, நான் காலையிலே அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் நல்லபடியாக நிம்மதியாக தரிசனம் பார்த்துட்டு வாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள. தேங்க்யூ. என்னவா அந்த கிழவிக்கு திருப்பதி போனாலும் நாராயணா கோவிந்தான்னு சொல்லாம உனக்கு ஃபோன் பண்ணி உன் காதுல ஓதிட்டு இருக்கா? ஏம்மா, சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சான், இன்னொரு கார் அனுப்ப சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஆஹா, அடேங்க அப்பா, அப்படியே கார்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி தான். பஸ்ல ஏறி வர சொல்றது தானே? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி எரிஞ்சு விடுற? நீயா வண்டி ஓட்டிட்டு போற? அந்த தேஜா தானே போறான். இல்ல நீயா கூப்பிட்டு சொல்றியா, இல்ல நான் சொல்லட்டுமா? இல்ல, நானே சொல்றேன். அப்புறம் அவனை ஒர்க் ஷாப்புக்கு வண்டி எடுத்துட்டு போய் நல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் போக சொல்லு. ஓகே ஓகே. இவரு என் மேல எரிஞ்சு விழுந்துட்டு நான் எரிஞ்சு விழுறேன்னு சொல்றாரு. சரியான மாமியாருக்கு ஏத்த மாப்பிள்ள தான். வாங்க, மெதுவா வாங்க, திருப்பி தடுக்கி விழுந்துட போறீங்க. அதை விடுங்க, அப்புறமா சாத்திக்கலாம். என்ன கவிதா, இன்னைக்கு என்ன ரொம்ப குஷியா இருக்க? யாருக்கெல்லாம் விதி முடியணும்னு இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பகைச்சுக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? அந்த தேவாங்க தேஜா என்ன சொன்னா? என்ன சொன்னா? வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பிரேக் ஃபெயிலியர்னு தப்பிச்சிடுவேன்னு சொன்னால. ஆமா, அவனை அனுப்பிட வேண்டியதுதான். எங்க? திருப்பதி தானே? இல்ல, திருப்பதி ஏழுமலையான் கிட்ட சொல்லி அவனுக்கு வைகுண்ட பதவி வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். கவிதா, தேஜாவை தீர்த்து கட்ட போறியா? எஸ், அந்த வைகுண்ட பெருமாளே சொல்லிட்டாரு அவருக்கு ஒரு நல்ல டிரைவர் தேவைப்படுதா, அதனால நம்ம தேஜாவே அனுப்பிடுவோம். ஆனா அதுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவைப்படுதே, என்ன பண்ணலாம்? எது கவிதா, அவனையும் தேஜா கூட அனுப்பி வைக்க போறியா? அட நீங்க வேற, சும்மா இருங்க. நான் வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. தள்ளுங்க. அப்படியா? சரி சார். ஆஹா, நாளைக்கே வேணுமா? கொடுத்துட்றேன் சார். நீங்கள் வண்டி அனுப்பிச்சிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கம்மா. சொல்லுங்க. எனக்கு கார் வேலை நல்லா தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் வேணும். என்ன விஷயம், விவரமாக சொல்லுங்க. அது எங்கள் வீட்டில் ஆக்சிலேட்டர் சரியில்லாத ஒரு கார் இருக்கு, அதை கொஞ்சம் சரி பார்க்கணும். அதான் உங்ககிட்ட ஒரு நல்ல மெக்கானிக் இருந்தால் அனுப்பிச்சு வைங்க. ஏன், வண்டி எங்கே அனுப்பிச்சிடுங்க, நாங்கள் பார்த்து அனுப்பிச்சிடுறோம். இல்லை சார், அது வீட்டில் வந்து தான் சரி பார்க்கணும். பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். பணத்துக்கு என்னம்மா, இங்கே இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கே எனக்கு இன்னும் 2 ஆள் வேணும். இதில் இங்கே இருக்கிற ஆளை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்த்து முடிக்கிறது? நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது மெக்கானிக் இருந்தா நீங்களே சொல்லுங்களேன். வேறு தெரிஞ்ச ஆள்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட் கிளப் மணின்னு ஒருத்தங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வேலையில் கெட்டிக்காரன். அப்படின்னா அவரே அனுப்பி வைங்க. ஆனால் கெட்ட சகவாசத்தால் தண்ணி அடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டான். நான் அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை தான் முக்கியம். வேலையில் கெட்டிக்காரம்மா, அவன் கை வச்சா எந்த காரும் ஓடும். அப்போ அவரோட அட்ரஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, நானே நேரடியாக போய் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பழனி வாடா. இங்க ஒண்ணுமே தெரியாத கணக்கா போய் நிக்கிறியா? இங்க ஒருத்தன் கண்ணு கணக்கா குந்தின்னு இருக்கனே, கண்ணு தெரியாதா? கஸ்மாலம் என்னண்ணா? எங்கடா போய் நிக்கிற? போயிட்டே இருக்கண்ணே. ஏன்டா நீ பூட்டா கேட்க முடியாதா? கஸ்மாலம் நீ பூட்டா எப்படி கேட்ப? ஜோப்பில் எவ்வளோ துட்டு வச்சிருக்க? துட்டா? அண்ணே, காலையில் அடிச்ச சரக்கு இறங்கி போச்சுன்னு இருக்கேன். உனக்கு கொஞ்சமாக அக்கறை இருக்காடா? உனக்கு கையில் துட்டே இல்லைண்ணே. ஏண்டா துட்டே இல்லாமல் என்ன அதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க? பட்டா பட்டா பாடா.
என்னம்மா யாரை தேடி நிற்கிற? இங்க போட் கிளப் மணின்னு. போட் கிளப் மணிங்கிறது நான் தான். என்ன விஷயம்? ஓ நீங்க தானே அது? நான் தான் அது விஷயத்தை சொல்ல. உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன பண்ணணும்? இந்த மணி என்ன வேணாலும் செய்வான், ஆனால் மணி மேட்டரில் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? பணத்தை பத்தி கவலை இல்லை. இப்போ என்ன செய்யணும் அதான் சொல்ல. நான் சொல்ற கார்ல பிரேக் வயரை கழட்டணும். அதுவும் யாருக்குமே தெரியாம செய்யணும். ஆளே முடிக்கிறதுக்கா? ஷோ கத்தாத. ஆளை முடிக்கணுமா? ம் எவ்வளோ கொடுப்பா? 10,000 ரூபா. 10,000மா? அது என்ன பிஸ்கட்டில் டீயை நினச்சி தொட்டு துண்டுறதுக்கா? பின்ன ஒரு வயரை கழட்டுறதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்களாம்? என்னது வெறும் வயரா? இது உயிரை கலப்புற வேலை மாதிரி. 25,000 ரூபா தர்றதா சொல்லு. 25,000மா? ஆமாம், அதுவும் இப்போவே வெட்டணும். இது என்ன சாதாரணமான வேலையாது. வண்டி பிரேக் பக்கத்தில் இருக்க போல்ட்டை கழட்டி விட்டு சாதாரண போல்ட்டை போட்டு விட்டுருவேன். லூஸ் ஆகிடும். அது டிரைவருக்கு தெரியாது. வண்டி ஒரு 30 கிலோமீட்டர் போகும். போவ 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 பிரேக்கும் புட்டுக்கும், ஆளும் புட்டுக்குவான். குட், நல்ல ஐடியா. கார் கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஃபெயிலியர் ஆகி வண்டி ஓட்டுற ஆளு கன்ஃபார்ம்டா உயிரோட இருக்க மாட்டான்ல? நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டான்.